Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல basic concepts of chemistryல 1.8 textbook problem பார்க்க போறோம். Determine the molecular formula of an oxide of iron in which mass percentage of iron and oxygen are 69.9 and 30.1 respectively. Given that the molar mass of oxide is 159.8 gram per mole, atomic mass of iron is 55.85 and oxygen is 16 AMU. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஒரு ஆக்சைட் ஆஃப் அயன். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போட்டோம், அது எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அதே மெத்தட் தான். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எலிமெண்ட் எழுதிக்கோங்க, மாஸ் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. நமக்கு என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எஃப்இ கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா 69.9 கிராம்ஸ் அண்ட் 30.1 கிராம் ஆக்சிஜன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம மோல் ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும், மோல்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ மோல்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இப்போது என் ஆஃப் அயன் கண்டுபிடிக்கணும்னா 69.9 பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அயன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அயன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 55.85. ஸோ இப்போ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 1.25 வருது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேல்குலேட் பண்ணோம். இப்போ எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க? 30.1 கிராம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க 16 AMU. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 1.88ன்னு வருது. இப்போ இது வந்து நமக்கு ஹோல் நம்பராக இல்லை, அதனால என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் மோலார் ரேஷியோ எடுக்கணும். இது என்ன பண்ணணும்? சிம்பிள் மோலார் ரேஷியோ. எப்படி எடுக்கணும் சிம்பிள் மோலார் ரேஷியோ? இது ரெண்டுத்தில் எது ஸ்மால் நம்பரோ அதால் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணணும். இப்போ 1.25 தான் ஸ்மால் நம்பர். ஸோ அப்போது 1.25ஆல் எல்லாத்தையுமே டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 1. இப்போ வந்து 1.88 1.25ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1.5ன்னு வருது. அகெயின் வந்து நமக்கு வந்து இது வந்து ஹோல் நம்பராக வரல. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக மாற்றணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் மோலார் ரேஷியோ மாற்றணுமா, அடுத்தது வந்து சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதால் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து ஹோல் நம்பராக மாறும்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1.5 இருக்குது. இப்போ 1.5ஐ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு வரும். அதனால எல்லாத்தையுமே நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதாலே மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1ஐயும் வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 1 × 2 2ன்னு வந்துடும். இப்போ 1.5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அயன் ஆக்சைடு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? இப்போ வந்து நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? இங்கே எஃப்இ எவ்வளோ வந்திருக்கு? 2ன்னு வந்திருக்கு. அப்போது எஃப்இ 2. ஓகே, ஆக்சிஜன் எவ்வளோ வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்கு. O3. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா அப்படி வேணும்னா நமக்கு இப்படி தெரியும், மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் n இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா, n இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து இந்த n கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா n இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ், மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். நம்ம இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து n கிடைக்கும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ நமக்கு தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல Fe2O3. ஸோ இந்த Fe2O3யோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேல்குலேட் பண்ணும். இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்இ வந்து எவ்வளோ? 2 இருக்குது. ஸோ அதனுடைய அட்டாமிக் வெயிட் என்ன? 55.85. அது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆக்சிஜன் 3 இருக்குது, ஒரு ஆக்சிஜனோடது வந்து 16. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 159.6. இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். n என்ன? மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 159.8. அப்போது இது மோலார் மாஸ்.
ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்ன 159.6. இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வருது. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ N1 அப்போ N1னா மாலிகுலர் ஃபார்முலா நம்ம போட்டோம் இல்லையா, மாலிகுலர் ஃபார்முலா என்ன, N இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இங்கே 1, N வந்து 1 ஆச்சா, 1 இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இங்கே சிம்பிளாக அவ்வளோதான், மாலிகுலர் ஃபார்முலா இஸ் சேம் அஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா, 1 டைம் தான். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், Fe2O3. ஸோ அப்போது மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கிவன் அயன் ஆக்சைடு இஸ் Fe2O3. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.